டாஸ்மாக் தொடர்பாக துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் 2 வாரங்களில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக முதல்வர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். டாஸ்மாக் தொடர்பாக துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக முதல்வர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த ஆலோசனையில் யார் யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள்? இந்த ஆலோசனையின் முடிவில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? வணக்கம். டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தில் 2 வாரங்களில் 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனால் தற்போது வரை முழுமையாக அந்த கடைகள் மூடப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கும் விவகாரத்தில் குழப்பம் நீடித்து வருகிறது. பாட்டிலை திரும்ப வாங்குவதற்கு ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்த வகையில் டாஸ்மாக் தொடர்பாக தொடர்ந்து பிரச்சனை நீடித்து வரும் நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக டாஸ்மாக் மதுபான கடைகளை பொறுத்தவரையில் 717 கடைகள் மூடப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் கூடுதலாக சில கடைகளை மூட வேண்டும் என பொதுமக்களும் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். எனவே கூடுதலாக கடைகளை மூடுவது தொடர்பாகவும் அதே போன்று அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் விவகாரம் குறித்தும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அமைச்சர் விக்னேஷ் மற்றும் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. குறிப்பாக கூடுதலாக டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படுவது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக விரிவான அறிக்கை என்பது முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து வெளியாகும் எனவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. டாஸ்மாக் தொடர்பாக துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் 2 வாரங்களில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக முதல்வர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். டாஸ்மாக் தொடர்பாக துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக முதல்வர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த ஆலோசனையில் யார் யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள்? இந்த ஆலோசனையின் முடிவில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? வணக்கம். டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தில் 2 வாரங்களில் 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனால் தற்போது வரை முழுமையாக அந்த கடைகள் மூடப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கும் விவகாரத்தில் குழப்பம் நீடித்து வருகிறது. பாட்டிலை திரும்ப வாங்குவதற்கு ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்த வகையில் டாஸ்மாக் தொடர்பாக தொடர்ந்து பிரச்சனை நீடித்து வரும் நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக டாஸ்மாக் மதுபான கடைகளை பொறுத்தவரையில் 717 கடைகள் மூடப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் கூடுதலாக சில கடைகளை மூட வேண்டும் என பொதுமக்களும் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். எனவே கூடுதலாக கடைகளை மூடுவது தொடர்பாகவும் அதே போன்று அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் விவகாரம் குறித்தும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அமைச்சர் விக்னேஷ் மற்றும் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. குறிப்பாக கூடுதலாக டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படுவது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக விரிவான அறிக்கை என்பது முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து வெளியாகும் எனவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.